சார் வணக்கம். வணக்கங்க சார், காலையில 4 மணிக்கு தீ பற்றியது. தற்போது வரை அந்த தீ அணைக்கப்படாமல் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? தீ அணைக்கப்படாம, அதாவது நான் கிட்டத்தட்ட 120 தீயணைப்பு வீரர்கள் காலையிலிருந்து கடுமையாக போர்க்கால அடிப்படையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து 7 மாடி கட்டடமா இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாம இந்த கட்டடத்தை சுற்றி அந்த தீயணைப்பு வீரர்கள் உள்ள நுழைய முடியாது. அக்சசிபிலிட்டி பெரிய பிரச்சனையா இருக்குது. இங்க புல்டோசர்ஸ், ஹிட்டாச்சி இன்ஜின்ஸ், நாங்க ஹோல் போட்டாலும் கூட அந்த ஹோல் வழியா தண்ணி மட்டும்தான் உள்ள பீச்சு அடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. வீரர்கள் உள்ள அனுப்புறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. அந்த அளவுக்கு உள்ள தீயினுடைய ஜுவாலைகள் அங்கே இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம வீரர்கள் இடைவிடாம போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அதிகாரிகளும் நீங்க மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், வருவாய்த்துறை அமைச்சர், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், சிஆர்ஏ, மாவட்ட ஆட்சியர், நான் என்னுடைய மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள், எல்லா அதிகாரம், அதே மாதிரி சென்னை மாநகராட்சி அதிகாரி எல்லாருமே அவங்கவுங்க பணியை தொடர்ந்து இங்க ஒரு போர்க்கால அடிப்படையில் நாங்க ரொம்ப தீயோட போராடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த கட்டடத்தின் அமைப்பு என்பது இந்த கட்டடத்துக்கு உள்ள வீரர்கள் உள்ள நுழைந்து அந்த தீயை அணைக்கிறதுக்கு இன்ன வரை எங்களுக்கு வழி கிடைக்கல. அதனால தொடர்ந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு 2 இல்ல 3 மணி நேரத்துல இந்த தீயை அணைச்சிடலாம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. நிச்சயமா சார். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்ம தொலைக்காட்சியில ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தீ பற்றி எரிவது ஒரு புறம் இருக்க, கட்டடத்தினுடைய ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு நடத்தினீர்களா? அது குறித்து தொடர்ந்து கட்டடத்தினுடைய ஸ்டெபிலிட்டி இன்ஜினியர்ஸ் இங்கதான் இருக்கிறாங்க. அவங்க அதை தொடர்ந்து கண்காணிப்புல இருக்கிறாங்க. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த சுத்தி இது பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிக்கப்பட்டு சுத்தி இருக்கிற மக்களை நாங்க பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து போக சொல்லியிருக்கோம். நாங்களே அவங்களுக்கு சென்னை மாநகராட்சி மூலமா அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அது மாதிரி பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்க எல்லா முன்னெச்சரிக்கை காலையில ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த மாதிரியான பாதிப்புக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக கட்டடத்திலிருந்து தற்போது வரைக்கும் கரும்புகை என்பது வெளியேறி கொண்டே இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றும் முயற்சி ஏதேனும் தொடங்கி இருக்கிறீர்களா? கண்டிப்பா. அது காலையிலே உங்களுக்கு எல்லா மீடியாவுக்குமே சொல்லிட்டோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காலையிலே 10 மணிக்கே நாங்க எல்லா ஊடகங்க பேட்டியிலே நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் நிர்வாகத்தோட கொஞ்சம் ஒத்துழைங்க, எல்லாம் தூரமா கொஞ்சம் போயிடுங்கன்னு சொல்லி நிறைய மக்கள் போயிட்டாங்க. 1-2 பேரை இருந்தவங்க கூட இப்போ நம்ம ரெஸ்கியூ நடவடிக்கை இப்போ எங்க அதிகாரிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து தெருவில் அங்கே எல்லாம் தூரமா கொஞ்சம் நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த விதத்தில் ரிஸ்க் எடுக்காம தொடர்ந்து அந்த பணியில அங்க அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் எத்தனை லாரிகள்ல தண்ணீர் அங்க வரவழைக்கப்பட்டிருக்கு சார்? தண்ணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இதுவரை காலையில இருந்து 50 லோடு லாரி தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அது மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் மெட்ரோ வாட்டருடைய எம்பி அவர் தலைமையில அதை கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எங்களுக்கு தண்ணிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு இங்க ஒரு தண்ணி லாரி வந்துகிட்டே இருக்குங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. எக்யூப்மெண்ட்ஸ் பிரச்சனை இல்லை. அதே போல தீயணைப்பு வீரர்கள் போதிய அளவு இருக்காங்க. எல்லா அதிகாரியும் டெசிஷனுக்கு எல்லா அதிகாரியும் இங்க இருக்காங்க. ஆனா கட்டடத்துல அமைப்பு தீயினுடைய அந்த அளவு தான் எங்களை அந்த முழுமையா கட்டுக்கு வராம இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. சார், வெளிநாடுகள்லாம் இது போன்ற கட்டடங்கள்ல தீ விபத்து ஏதாவது ஏற்பட்டா உடனடியாக அணைக்கக்கூடிய தொழில்நுட்பம் அங்க இருக்கு. ஆனா இங்க காலையில கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கும் மேலாக தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அது அணைக்கப்படாததற்கு என்ன காரணம் சார்? இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். கட்டடத்து அமைப்பு, அதனால உள்ள அக்சசிபிலிட்டி பிரச்சனையா இருக்குது. அதுதான். அது மற்றபடி இது போன்ற நிகழ்வு வருங்காலத்தில் நடக்காம இருக்கிறதுக்கு அதுக்குரிய ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னும் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும். கூடுதல் தீயணைப்பு வீரர்களை வரவழைக்கப்படுற திட்டம் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. தொடர்ந்து இப்ப காலையில இருந்து போராடிக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் அவங்க ஷிஃப்ட் முறையில பண்றதுக்காக இன்னைக்கே இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 இருக்கு. அடுத்து ஒரு 100 வீரர்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு மெட்டீரியல் டிசிஷன் மேக்கிங்ல எந்த குறைபாடும் கிடையாது சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இன்னும் எவ்வளவு நேரத்துல இந்த தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? நாங்க இப்ப பல இடங்கள்ல இப்ப துளைகள் போட்டுட்டு அந்த ஹிட்டாச்சி இன்ஜின் மூலம் உள்ள வீரர்களை அனுப்புறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய கணிப்புப்பட்டு பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 மணி நேரத்துல இதை கட்டுப்படுத்தலாம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அன்புச்செல்வன்.